100 நாள் வேலைங்கிறத 150 நாள் வேலையாக நாங்கள் ஏற்றி தருவோம். ஒண்ணு, சம்பளம் 250 ரூபா கிடைக்குதா 100 நாளைக்கு 200 ரூபா, அது சரி, அதை 400 ரூபாய் ஆக்குறதாவும் எங்க தேர்தல் வாக்குறுதியில் எடப்பாடி ஐயா தெளிவா சொல்லியிருக்காரு. சரியா? ஏற்கனவே 3 வருஷம் உங்களுக்கு ஓட்டை போட்டு 3 வருஷம் வேஸ்ட் ஆகி போச்சு. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாமே வரல. தாலிக்கு தங்கம், ஆடு மாடு இல்லைன்னா நம்ம கட்சியில் ஆட்சியில் கொடுத்துருந்தாங்க. நீங்க பண்ண ஓட்டு மாற்றி போட்டதுனால இப்ப நம்ம தான் கஷ்டப்படுறோம். சரியா? இந்த மறுபடியும் அது தப்பு நடக்கூடாது. ரெட்டை இலையில அம்மா ஆட்சி எப்படி இருந்தது, எடப்பாடியார் ஆட்சி 4 வருஷம் எப்படி பண்ணாரு, எல்லாருக்குமே தேவையான கொடுத்துட்டே இருந்தாரு இல்லையா? இவங்க உள்ளதை பிடிங்கிட்டாங்க. அப்படித்தானே? நம்ம கிடைச்சிட்டு இருந்தது இது பண்ணிட்டாங்க. விலைவாசி உயர்வு எப்படி இருக்கு ஊர்ல எல்லாம் பூரா சின்ன பிள்ளைகள்லாம் ஸ்கூல் பிள்ளைகள்லாம் பூரா கஞ்சா அது இது குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன கரண்ட் பில்லு ஏறிடுச்சு, விலைவாசி ஏறிடுச்சு, வீட்டு வரி ஏறிடுச்சு. இதெல்லாம் இப்படியே போடணுமா? இதுக்காக யாருக்கு நீங்க ஓட்டு போடணும்? யாருக்கு ஓட்டு போடணும்? ரெட்டல என்னைக்குமே நீங்க வரக்கூடாது. நம்ம தலைமுறைக்கு நம்ம எந்த எலெக்ஷன் வந்தாலும் எதுக்கு ஓட்டு போடணும்? ஆமா, 2.5 வருஷம் 3 வருஷம் போட்ட கஷ்டம் போதுமா? இனி மடணுமா? போதுமா? யாருக்கு ஓட்டு போடணும்? நீங்க மறக்காம நீங்க போடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன தேவைகளோ நாங்க செஞ்சு தர்றோம். 1000 ரூபாய் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சதா? ஓட்டு போட்டு அடுத்த 2026 ஒரு எலெக்ஷன் வருது, அதுலாம் ஓட்டு போட்டு எடப்பாடி ஐயா வந்தாருன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் இல்ல 3000 ரூபாய் அடிக்கும். 1000 ரூபாய் இல்ல 3000 ரூபாய் அடிக்குமா? 1000 ரூபாய் பெருசா 3000 ரூபாய் பெருசா? 3000 பெருசா. அது 1000 எல்லாத்துக்கும் கிடைக்கல, எல்லாத்துக்கும் கிடைச்சதா? சும்மா ஏமாத்து வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த 3000 ரூபாய் கிடைக்கும். ரெட்டாதிக்கு பார்த்தாம ஓட்டு போடுங்க. என்ன